என்பது ஒரு புதிர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புரியாத புதிருக்கு விடை தெரிந்து கொள்வதுதான் வாழ்க்கை, புரிந்து கொள்வதுதான் வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லப்படுது. இந்த புரியாத புதிருக்கு விடை அறிந்து கொள்வதற்குள், புரிந்து கொள்வதற்குள் நாம் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம். நம்ம கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். நம்மளை சுற்றி நிறைய மக்கள் இருக்காங்க. எல்லா மக்களும் உங்களை மாதிரியே இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. எல்லோரும் வெவ்வேறு விதமாக இருக்கிறார்கள். ஒருத்தர் குணத்தால வேறுபட்டிருப்பாரு, ஒருத்தர் நிறத்தால வேறுபட்டிருப்பாரு, ஒருத்தர் ஹைட்டால வேறுபட்டிருப்பாரு, ஒருத்தர் வெயிட்டால வேறுபட்டிருப்பாரு. இப்படி எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்தில் வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். இயற்கை ஒவ்வொரு மனிதர்களையுமே ஒரு தனித்துவம் மிக்கவர்களாக தான் படைத்துள்ளது. யாரையுமே ஒரே மாதிரி படைக்கவே இல்லை. நம்மளுடைய கை ரேகைகள் எப்படி வேறுபடுகிறதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய செயல்கள், திறமைகள், சிந்தனைகள் எல்லாமே வேறுபட்டதாக தான் உள்ளது. அப்போ இந்த வாழ்க்கை, இந்த புதிரான வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கையை அந்த புரியாத புதிருக்கு விடை கண்டுபிடித்து வாழ்ந்து முடிப்பதற்குள்ள நமக்குள்ள உள்ள அந்த தனித்தன்மையான திறமைகளை நாம கண்டறியணும். அந்த தனித்துவமான அந்த திறமைகளை கண்டறிந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ கொடுத்துட்டு, அந்த சக்சஸ் கொடுக்கறதுக்கு மட்டுமே மெனக்கடாம இந்த வாழ்க்கையை எப்படி சிறப்பா வாழலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் கற்றுக்கொண்டு ஒரு அழகான அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சில வெற்றிகளையும் கொடுத்து விட்டு இந்த புரியாத புதிருக்கு விடை அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட இந்த வாழ்க்கையை நிறைவு செய்யணும். இதுதான் வாழ்க்கை.